யாருக்க வராது. காங்கிரஸ் வரமா வரவே வராது, பிஜேபிக்கா வராது, திமுகக்கா அண்ணா திமுகக்கா வரவே வராது. நீ பாபா சாஹேப் படம் போட்டு இயக்கெல்லாம் நடத்துகிறாங்க, நிறைய இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த கட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இந்த மாநாட்டு கூட்டம் நம்மளுக்கு எஜமானா யார் வந்தா? உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை வழியை, தமிழ்நாட்டுடைய விடுதலை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அரசியல்ன்றது ஒரு அரசியலை வெல்லணும், அதுதான் அரசியல். அன்றைய காலகட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் காங்கிரஸ் என்ற பெரிய இயக்கம், தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியை வென்றெடுத்தார். தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியை வென்றெடுத்தார். கம்யூனிஸ்ட், ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் வென்றெடுத்ததால் தான் இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏதோட ஒரு இயக்கத்து கூட கட்சி கூட சார்ந்து இருந்தான்னா நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றத நபரே கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் கொள்கை பின்பற்றுறதால் தான் நீங்கள் எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக, வதிமுக, போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். ஒன்றத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியல் கிடையாது. அது பாபா சாஹேபுக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு என் வீட்டில் அப்பா வந்து தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழகம் திமுக ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாதிங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அதுபோல் திமுக ஓட்டு போட்ட குடும்பம் தான் நம்ம குடும்பக்கிறோம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா, வீட்டில் 10 பேர், 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவாங்க. 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாரா இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துக்கிறீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம், அந்த கட்சியை வேணாம், அந்த தலைமையை வேணாம், அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணாம், புரட்சி தலைவி வேணாம், ரெட்டை இலைய வேணாம், எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவராக இருக்கக்கூடிய நான், வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார், நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், அந்த எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டு போகிறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை.